அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செயலில் வெற்றி பெற ஒரே எண்ணத்துடனான முழு ஈடுபாட்டினை பெற்றிருத்தல் வேண்டும். அவ்வாறு அந்த எண்ணம் என்ன செய்ய போகிறோம், இப்போ சிவில் ஜட்ஜ் ஆக போகிறோம், ஏபிபி ஆக போகிறோம்னா அந்த எண்ணத்திற்கான முழு ஈடுபாட்டினை அதான் சொல்ல 100% டெடிகேஷனை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று கூறி, இன்றைய வகுப்பில் பிஎன்எஸ்எஸ் இதில் ஒரு புதியதாக ஒரு பிரிவு சாப்டர் 12 சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்போம். இப்போ சாப்டர் 12 இருக்குல்ல, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸ், காவல்துறையினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லது தற்காப்பு நடவடிக்கை சொல்லல, அதாவது ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு முன்னாலே அதை தடுப்பது போலீஸோட கடமை. அப்போ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸ் ஏற்கனவே சிஆர்பிசியில் எங்கே இருந்தது என்றால் சாப்டர் 11 இருந்தது, 151 to 153 இருந்தது. இப்போது செக்ஷன் 168 to 172 ஏற்கனவே 5 பிரிவு தான் இருந்தது, 149 to 153. இப்போ அந்த 153 எடுத்துட்டாங்க. அதன் பதிலாக இப்போ என்ன பண்ண புதியதாக 172 சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. சரி, என்ன சொல்லவிருக்கார்கள் என்று சொன்னால் இதில் சப்செக்ஷன் 1 அண்டு சப்செக்ஷன் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் 1ல் சரி ஃபஸ்ட்டு 172 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பர்சன் பவுண்ட் டு கன்ஃபார்ம் டு லாஃபுல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் போலீஸ், ஒரு காவல்துறையினுடைய அந்த உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள், அதை பற்றி சொல்லுகிறது இந்த பிரிவு. ஓகே, இப்போ நான் சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது என்று சொன்னால், all persons shall be bound to conform to the lawful direction of a police officer given in fulfillment of any of his duty under this chapter. இப்போ ஒரு படவிலக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும், ஃபார் எவர் இன் அவர் மைண்டில் அப்படியே இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ போலீஸ் அதிகாரி இருக்கார், இவருக்கு இந்த அத்தியாயத்தின்படி சாப்டர் 12 ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸின் படி 168 to 172 என்னென்ன அதிகாரங்கள், இவருக்கு அந்த கடமையை செய்வதற்காக என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்தனை சட்டப்படியாக ஒரு உத்தரவினை அல்லது சட்டப்படியான ஆணையை இவர்களுக்கு கொடுக்கிறார். சட்டப்படியாக சொல்றார் என்று சொன்னால் இவர்கள் அனைவரும் இவருடைய சட்டப்படியான ஆணைகளுக்கும் அந்த கடமைகளுக்கும் கட்டுப்பட்டவர் ஆவார்கள் என்று சொல்கிறது சப்செக்ஷன் 1. இப்போ உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே 149 சிஆர்பிசி இருக்குது, இப்போ 168 சிஆர்பிசி இருக்குது. என்ன இருக்குது, இன்டர்போஸ்னு ஒரு வேர்டு இருக்கும். என்ன, அப்போ இவர்கள் இருவரும் ஒரு தகராறு செய்கிறார்கள், இவர் காவல் அதிகாரி பார்க்கிறார், இவருக்கு என்ன இந்த அத்தியாயத்தின்படி கடமை இருக்குது என்று சொன்னால் அந்த இன்டர்போஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். எது, இவர்கள் இருவரும் நடைபெறுகின்ற அந்த தகராறில் அது கால்மிஸ் அஃபென்ஸாக மாறாமல் இருப்பதற்காக இவர் குறுக்கிடலாம் என்று, அவ்வாறு குறுக்கிடுகின்ற போது அது சட்டப்படியான ஒரு அதிகாரம் அவர் இருக்குது. அப்போ சட்டப்படியாக நீங்களே கலைந்து போங்கள், தகராறு செய்யார்கள் என்று சொல்கின்ற போது இவர் போடுகின்ற அந்த சட்டப்படியான அந்த உத்தரவுகளுக்கு ஆணைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 1. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் அது பார்ப்போம் பாருங்க. சப்செக்ஷன் 2, a police officer may detain or remove any person resisting தடுக்கிறாரு, refusing மறுக்கிறார், ignoring அலட்சியப்படுத்துகிறார், disregarding அவமரியாதை செய்கிறார், அவமதிப்பு செய்கிறார், to conform to any direction given by him under subsection 1 and may either take such person before a magistrate or in petty cases release him as soon as possible within a period of 24 hours. subsection 2வையும் ஒரு படவிலக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ சப்செக்ஷன் 1 படி இவர்களுக்கு உத்தரவிடுகிறார், ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. சார் நீங்கள் விடுங்க சார் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணி மறுத்து விடுறார்கள். அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ரெஃப்யூஸ் மறுத்து விடுறார்கள். யார், ஐயா உங்களுக்கு என்ன பவர் இருக்குது எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு நாங்கள் உங்களை மதிக்க மாட்டோம் அப்படி என்ன பண்ணுறாங்க, மறுத்து விடுகிறார்கள். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க,
அவன் கண்டுக்கவே இல்லை. ஏய் வயநாடா தகராறுடா, ஏன்னா காங்கிரஸ் ஆப்பன் சார் வெட்டு குத்து ஆகிட போதுன்னு பண்ணுற தடுக்கிற அதிகாரம் இப்போ 168 ஏற்கனவே 149 இருந்தது. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, கண்டுக்கவே இல்லை இவரே. அவர் பாட்டு கத்துறாரு, இவன் பாட்டுக்கு சண்டை போட்டு இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது அவன் என்ன பண்ணு டிஸ்ரிகார்டு, அவனை அவமதிக்கிறான். இவ்வாறெல்லாம் இவர்கள் செய்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம், இவர்களை கைது செய்யலாம். அதை என்ன பண்ற, இங்கிருந்து போங்க, ரிமூவ் பண்ணுங்க, அப்புறப்படுத்தலாம், இதை பண்ணலாம். மேலும் என்ன பண்ணா, இவர்களை 24 மணி நேரத்துக்குள்ளாக இங்கே நடுவரிடம் ஒப்படைக்கலாம். மற்றும் அல்லது ஒன்று ஒப்படைக்கலாம், அல்லது அது ஒரு அற்ப கேஸாக இருக்குது என்று சொன்னால் இவர்கள் என்ன பண்ணும், 24 மணி நேரத்திற்குள் முடிந்தவரை முடிந்தவரையில் 24 மணி நேரத்துக்குள் என்ன பண்ணலாம், அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்வதுதான் இந்த சப்செக்ஷன் 2. மேல என்ன பண்ணலாம், இவர்களை அங்கே இருக்கின்ற உதாரணத்துக்கு நடுவர் என்றால் அவரிடம் ஒப்படைக்கலாம். அல்லது பார்க்குறாரு போலீஸ் அதிகாரி, இது என்ன ஒரு சின்ன பெட்டி கேஸ் தானே, இது ஒரு அற்ப வழக்கு, இதுக்கு எதுக்கெல்லாம் போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்லாம் கொண்டு போகிறது, அப்படி என்ன பண்ணா, அவர் முடிந்த வரையில் என்ன பண்ண 24 மணி நேரத்துக்குள் இவர்களை விடுவிக்கலாம் என்று சொல்லுகின்றது. இப்போ இந்த ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துலாமே. ப்ரொசீஜரில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ப்ரொவிஷன் எதுக்குன்னு சொன்னால், இந்த 24 hours எங்கெங்கே வருதுன்னு பார்ப்போம். சிஆர்பிசிலையும் இப்போ பிஎன்எஸ்எஸ் 2023லையும், இப்போ 57 சிஆர்பிசியில், அதே மாதிரி செக்ஷன் 58 பிஎன்எஸ்எஸ்ல, அடுத்து 167 சிஆர்பிசியில், இப்போ பிஎன்எஸ்ல 187 பிஎன்எஸ்எஸ்ல, அதே போல் 151 சிஆர்பிசி இப்போ பார்த்த இந்த அத்தியாயத்தில் இங்கே எங்கே இருக்குது, 170 செக்ஷன் 2 பிஎன்எஸ்எஸ்ல இருக்குது. இதெல்லாம் வித்தின் 24 hours என்று வருகின்றது. இவ்வாறாக இப்போ 24 hours வந்தோடனே நான் 3 செக்ஷன் போகிறேன்ல, இன்னும் நிறைய செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பிரிவுகள் வருகிறதோ அந்த பிரிவுகளை தொடர்புபடுத்தி இவ்வாறு ஒன்றாக சேர்த்து படிக்கின்ற போது அது உங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு உதவும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.